வந்து ஹெல்த் கேரில் குவாலிட்டினா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஹெல்த் கேர்லேயும் எப்படி நம்ம மற்ற ஆஸ்பெக்டில் பார்க்குறோமோ ஹெல்த் கேரில் தான் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த குவாலிட்டினால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு தேவையான சிகிச்சை, அந்த உலகத்தரமான சிகிச்சை கரெக்டான டைமில் கரெக்டான விதத்தில் போய் சேருது. அவங்க ரொம்ப பாதுகாப்பாக வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பத்திரமா வீட்டுக்கு போகிறத அஷூர் பண்ணுது. இதுதான் வந்து குவாலிட்டியோடைய சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சொல்கிறது. இப்போ ஜேசிஐ அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து குவாலிட்டினால வர சில பெனிஃபிட்ஸு சொல்ல விரும்புகிறேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தர் நெஞ்சு வலியோட ஒரு எங்களுடைய எமர்ஜென்சி டோர் ஒரு ரீச் ஆகிற டைமில் வந்து 40 நிமிஷத்தில் அந்த நெஞ்சு வலிக்கு காரணமாக ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்டென்ட் பிளேஸ் பண்ணி 40 நிமிஷத்தில் ரிலீவ் பண்ணும். இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டினால தான் வந்துச்சு. இந்த குவாலிட்டி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்து செட் பண்ணுறோம், நாங்கள் நிறைய லேர்னிங்ஸ் கற்றுக்குறோம். அவங்க வந்து டோரில் நுழையும் போதே 3 நிமிஷத்தில் வந்து இசிஜி எடுக்கணும், 5 நிமிஷத்தில் கார்டியாலஜிஸ்ட் அதுக்கு ஒப்பீனியன் கொடுக்கணும், எல்லாரும் தயாராக இருக்கணும், பாதுகாப்பான முறையில் அந்த சிகிச்சையை கொடுக்கணும், இந்த விதமான சிகிச்சை தான் கொடுக்கணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறோம். அப்படிதான் வந்து டெலிவரி பண்ண முடியுது. இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஹார்ட் அட்டாக் சொல்கிறேன். ஒரு ஹார்ட் அட்டாக்னு ஒருத்தர் வந்தாங்கன்னா 40 நிமிஷத்தில் எங்களால் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுது. அதே மாதிரி ஒருத்தர் ரத்தம் வந்து எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்தில் எங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடியுது. ஒரு ஸ்ட்ரோக் ஆரம்பித்து 4.5 மணி நேரத்துக்குள்ளே வராங்கன்னா அவங்க ஸ்ட்ரோக்கை எங்களால் ரிவர்ஸ் பண்ண முடியுது. இதெல்லாம் வந்து குவாலிட்டினால தான் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ எங்களுடைய குவாலிட்டியை வந்து நல்லா இருக்கா, இதை வந்து எப்படி மேலே நம்ம வந்து குவாலிட்டிங்கிறத வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு குவாலிட்டிங்கிறது நாளைக்கு சப்ஸ்டாண்டர்ட் ஆகிடும், நாளைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை விட குவாலிட்டியான ஒரு ப்ராசஸ் வரும். ஸோ எங்களுடைய குவாலிட்டியை வந்து உலகத்தரமாக வச்சுக்கிறதுக்காக ஒரு முயற்சி தான் நாங்கள் வந்து ஜேசிஐ 8th எடிஷன் இதுக்கு அக்ரிடேஷனுக்கு போனோம். ஜேசிஐ பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க. இதனுடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் வந்து 1950 வந்து அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டது. அமெரிக்காவில் இருக்கிற 22,000 ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஜேசிஐ அக்ரிடேஷன் இதில் இருக்காங்க. அங்கே வந்து மேண்டேட்ரி, அவங்க ஹாஸ்பிட்டல் எல்லாருமே வந்து அந்த ஜேசிஐயோடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க கண்டிப்பாக இருக்கணும். அப்போ 90களில் என்ன நடந்தது அப்படின்னா, இன்டர்நேஷனல்லையும் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய கண்ட்ரிலையும் நிறைய ஹாஸ்பிட்டல் ஆசைப்பட்டப்பட்டது. ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல் துவக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து ஏறக்குறைய 70 கண்ட்ரியில் வந்து ஒரு 1000 மருத்துவமனைகள் வந்து ஜேசிஐ அக்ரிடேஷன் இருக்கு. அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் டிஃபைன் பண்ணுவாங்க ஒரு புக்கில். அது வந்து ஒரு 16 சாப்டர்ல இருக்கும். என்ன விதமானது இருக்குன்னா, இது வந்து பேஷண்ட் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஃபெசிலிட்டி சேஃபாக இருக்கா, இங்கே வந்து ஃபயர் ப்ரிவென்ஷன் இருக்கா, பேஷண்ட் கீழே விழாமல் இருப்பாங்களா, அவங்களுக்கு இங்கே வந்து நோய் தொற்று எதுவும் வராமல் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் பண்ணுற விதமாக 16 சாப்டர்ல அதை பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து இந்த 8th எடிஷன்ல புதுசாக என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் கேர் டெக்னாலஜியும் குளோபல் ஹெல்த் இம்பாக்டையும் சேர்த்துருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. இப்போ டெக்னாலஜியில் வந்து இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மருந்து சீட்டில் எழுதிட்டு இருந்தோம், இப்போ கம்ப்யூட்டர் டைப் பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து சாஃப்ட்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை ஒரு தனி சாப்டராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி குளோபல் ஹெல்த் இம்பாக்ட், நம்மளுடைய உலகம் இன்னைக்கு வந்து அதோட வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஓசோன்ற ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கு, நமக்கு ஐஸ் எல்லாம் உருகிட்டு இருக்கு, அதனால கடல் மட்டம் ஏறுது அப்படின்றது ஒரு இது இருக்கு. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய விஷயம். இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற பொருட்களில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னா எலக்ட்ரிசிட்டியுடைய இது வந்து நம்ம வந்து சோலார் விண்ட் மூலமா எடுக்கலாம். தண்ணீர் இருக்கு அப்படின்னா தண்ணீர் வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணி பேப்பர் பொருட்களாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எத்தனை மருத்துவ கழிவுகளை வந்து பத்திரமா வெளியில கொண்டு போய் மற்ற பொதுமக்களுக்கு இம்பாக்ட் இல்லாமல் வைக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டாண்டர்டா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 8th எடிஷன் வந்து லாஸ்ட் ஜூலைல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. இந்த ஜனவரியில இருந்து அக்ரிடேஷனுக்கு போற ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இந்த 8th எடிஷன்ல தான் போக முடியும்னு இருந்தது. நாங்கள் வந்து இந்த 8th எடிஷனுக்கு போறதுன்னு முடிவு பண்ணி ஆரம்பித்தோம். சொல்லப்போனால் நாங்கள் வந்து முதல் முறையாக இந்தியாவிலேயே மட்டும்தான் உலகத்திலேயும் முதல் முறையாக ஜேசிஐக்காக 8th எடிஷன்ல நாங்கள் அப்ளை பண்ணோம். இந்த 8th எடிஷனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இந்த 16 சாப்டரும் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 6 மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும்.
இன்னைக்கு இந்தியாவில் வந்து மொத்தம் நாங்கள் வந்து 51வது மருத்துவமனையாக ஜேசிஏல இணைஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக 50 மருத்துவமனைகள் ஏற்கனவே வந்து ஜேசிஏல இருக்கு இந்தியா மொத்தமே. ஆக்சுவலாக இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தர்றது, அதே டைம்ல ஒரு உயர்தரமான சிகிச்சையை ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுக்கறது, இதுதான் வந்து எங்களுடைய நோக்கம். அதனாலதான் வந்து ஜேசிஏக்கு நாங்கள் போயிருக்கோம். ஸோ ஜேசிஏ 8th எடிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால எங்களுடைய மருத்துவமனையுடைய தரம் வந்து உயர்தரமா ஆயிருக்கு. இதுதான் சுருக்கமா சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். Thank you, Dr. Purnachandran, for that informative briefing on the significance of JCIA 8th edition. Moving forward, I invite Dr. Ayyappan Ponnuswamy, Medical Director, Kaveri Hospitals, Chennai, to address the gathering. Good afternoon to all. So I just want to brief about international excellence at Kaveri. So நம்ம பார்த்திருக்கோம், இப்போ ஜேசிஐ பத்தி பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து ஜேசிஐ வந்து அக்ரெடிடேஷன் பண்றது. பட் காவேரி இந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல நமக்கு இருக்கும் அப்படின்றதுக்கு. ஸோ ஒன் ஆஃப் அவர் மெயின் மிஷன் இஸ் டு மேக் கிரேட் ஹெல்த் கேர் அஃபோர்டபுள். ஸோ வந்து we give the best health care. நமக்கு என்ன டெக்ஸ்ட் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க, வேற பாடிஸ் என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி we give the best health care. அதுக்கு அடுத்த லெவலா கிரேட் ஹெல்த் கேர். ஸோ வந்து அதுக்கு மேல ஒரு லெவலுக்கு மேல இருக்கிற லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், நல்ல டாக்டர்ஸை வச்சு குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கறது அட் அஃபோர்டபுள் காஸ்ட். அது ரொம்ப முக்கியம். இப்போ டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், இந்த யூஎஸ்ல வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு $700,000 ஆகுது. அதாவது பல கோடி ரூபா ஆகுது ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு, அவங்க ஒரு ப்ரோக்ராம் அங்க பண்றதுக்கு. அத ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த காஸ்ட், 1/10க்கு கம்மியான ஒரு காஸ்ட்ல அதோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அது நம்ம கொடுக்கறதுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து உறுதுணையா இருக்குது. அதுக்கு ஒரு அங்கீகாரம். ஸோ நம்ம சொல்லுவோம் வந்து நீங்க சீப்பா பண்ணலாம், நீங்க வந்து ஒரு லோ குவாலிட்டியில நீங்க பண்ணலாம், லோ எக்யூப்மெண்ட்ஸ்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்றதுக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு தான் ஒரு அத்தாரிட்டி, ஒரு சீல், அதான் இந்த கோல்ட் சீல். நம்ம வந்து ஜேசிஐன்றது ஜாயிண்ட் கமிஷன் வந்து அமெரிக்காவில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் அங்கீகரிக்கப்படுற ஒரு அத்தாரிட்டி. ஸோ அது இருந்தால் தான் அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் லைசன்ஸ் இருக்கும். அது இல்லை, இந்த ஜேசியில் உள்ள ஜேசி இன்டர்நேஷனல், ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல், வேர்ல்டு வைட் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்குற அப்ரூவல். அந்த அப்ரூவல் வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல்ல உள்ள சேம் குவாலிட்டி நம்மகிட்ட இருக்குதுன்றதுக்கு அத்தாச்சு. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஆர் நாட் ஓன்லி கிவிங் இட் இஸ் an affordable cost, but the quality is maintained or even superior. நம்மளுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய ரிசல்ட்ஸ், ஆர்த்தோபெடிக்ஸ் ரிசல்ட்ஸா இருக்கட்டும், நமக்கு வந்து நியூரோசி ரிசல்ட்ஸா இருக்கட்டும், நம்மளதுலாம் ஃபார் எக்ஸீடிங் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ தான் டாக்டர் சொன்னாரு, நமக்கு அந்த டோர் டு பலூன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் 90 minutes இருக்குன்னா நமக்கு அதோட ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டி ட்ரீட்மெண்ட், பட் அதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃப் தான் வந்து இந்த ஜேசிஐ. நம்மளுடைய விஷன் பார்த்தீங்கன்னா டு பி த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அண்ட் ட்ரஸ்டட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர். ஸோ இப்போ நீங்க யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, கட்டாயமா தமிழ்நாட்டில் நீங்க சென்னையில எடுத்துட்டீங்கன்னா பெஸ்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது காவேரி. இது வந்து நமக்கு இங்க லோக்கல் மட்டும் இல்லாம இப்ப நமக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் டீம் இருக்கு. we got patients coming from Africa and Middle East, Bangladesh, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வராங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா சேம் நமக்கு பிராண்ட் நேம் நம்ம இப்போ உண்டாக்கி இருக்கோம். ஸோ வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம். அங்க போய் பார்த்தாலும் காவேரிக்கு என்ன ஒரு பிராண்ட் நேம்னா ஒரு நல்ல ட்ரஸ்டட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு நேம் நமக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமானது பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ நிறைய ஆப்பிரிக்கன் பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படின்னா நமக்கு காவேரி இங்க சென்னையில வந்து 2012 நம்ம இங்க ஆரம்பிக்கும் போது இது வந்து ஒரு நெய்பர்ஹுட் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் நம்ம வந்து ஆரம்பிச்சது. எப்படின்னா பக்கத்துல உள்ள பேஷண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பை வேர்ட் ஆஃப் மவுத் சொல்லி அது அப்படிதான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்தாங்க. அதே மாடல்ல இப்போ இதே நமக்கு இன்டர்நேஷனல் பேஷண்ட்ஸ் வராங்க. அவங்க போய் வேர்ட் ஆஃப் மவுத் நல்ல பேர் இருக்கிறதுனால, நல்ல குவாலிட்டி கொடுக்கறதுனால அவங்க மூலமா நமக்கு பேஷண்ட்ஸ் வருது. we have got a great brand ambassador டாக்டர் ஜலால் இருக்காரு. அவர் மூலமா வந்து பார்த்தோம்னா இப்ப நமக்கு அங்க மற்ற சென்டர்ஸும் இருக்கு. and Africa is actually not far away. இங்க இருந்து பாத்தீங்கன்னா we got direct flight connections to Africa, just 6 hours தான். இங்க இருந்து நம்ம மதுரை போற டைம்ல நம்ம வந்து ஹார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா அடிஸ் அபாபா நம்ம போயிடலாம். அந்த வசதி இருக்கு. and so many patients are happy to get their treatment done in Chennai, especially at Kaveri Hospital. நேற்றுக்கு மட்டும் ஒரு ஃபிளைட்ல பார்த்தோம், சிங்கிள் எத்தியோப்பியன் ஃபிளைட்ல we got 22 patients coming to Kaveri Vadapalani to get that healthcare treatment. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ரெப்புடேஷன் இப்ப இருக்கு.
ஸோ காவேரியில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா டாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் 3 டெஸ்லா எம்ஆர்ஐ இருக்கு, 256 ஸ்லைஸ் சிடி இருக்கு, பெஸ்ட் மாடுலர் தியேட்டர்ஸ், எல்லா ஃபெசிலிட்டியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் குட். பட் அதோட முக்கியமா பார்த்தீங்கன்னா கிரேட் கன்சல்டன்ஸ், ஃபென்டாஸ்டிக் கன்சல்டன்ட் டீம் இருக்காங்க. டாப் நியூரோ சர்ஜன்ஸ், ஸ்பைன் சர்ஜன், ஆர்த்தோபெடிஷியன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீம் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் இதோட முக்கியமான விஷயம் வந்து எத்திக்கல் பிராக்டிஸ். ஸோ வந்து நமக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல டாக்டர்ஸ், பட் முக்கியமானது இந்த ஒரு ட்ரஸ்டட் நேம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து எத்திக்கல் பிராக்டிஸ். ஸோ வந்து அது எந்த பேஷண்டா இருந்தாலும் சரி, அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம பண்றோம். நோ அன்வான்டட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், நோ அன்வான்டட் சர்ஜரிஸ், எதுவுமே அந்த பேஷண்ட்டுக்கு என்ன அவசியமோ எது முக்கியமோ அதை மட்டும் தான் நம்ம அட்ரஸ் பண்றோம். So, I forgot to tell about the transplant program. We got a fantastic multi-organ transplant team, liver, kidney, heart and lung transplant எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். And that is also now being accredited by the JCI. JCI பாத்தீங்கன்னா ரொட்டீனா பார்த்தோம்னா 4 days inspection வருவாங்க. When we include the transplant program, they come for the additional 5th day. So we are one of the very few centers to have a JCI accredited transplant program. ஸோ இதுல வந்து இன்னொரு இது வந்து இந்த 8th edition சொன்ன மாதிரி இதுல வந்து இந்த வருஷம் தான் இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரம் 1st January தான் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதுல வந்து ஒரு சில நியூ திங்ஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்றது வந்து ஒரு சேலஞ்சிங் இது. பட் we have got a fantastic team and we have already done that. இந்த சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னையோட ஹிஸ்டரி நீங்க எடுத்தீங்கன்னா அது 1640 இருந்து ஆரம்பிச்சு இருக்கு. சென்னை மெட்ராஸ் எப்போ ஆரம்பிச்சதோ அதே டைம்லயே ஹெல்த் கேர் இன் மெட்ராஸ் வந்து அவ்வளவு பாப்புலர். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்கன்னா அதே டைம் பீரியட்ல ஆரம்பிச்ச ஒரு ஹாஸ்பிட்டல், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த வேர்ல்ட். அதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பிரைவேட் ஹெல்த் கேர் செக்டர்லயும் நம்ம நல்லா டெவலப் ஆகி சென்னைன்றது பார்க்கும்போது வேர்ல்டுலயே ஒரு ஹெல்த் கேர் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு குவாலிட்டியும் இருக்கு, நல்ல டேலண்ட்டும் நமக்கு இங்க இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன கேப்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 years வந்து மெட்ராஸ்க்கு அந்த பொசிஷன் ஒரு சேலஞ்சா இருந்தது வந்து டெல்லி அண்ட் பாம்பே. அங்க உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களுக்கு நிறைய டெவலப் ஆச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா ஃபிளைட் கனெக்டிவிட்டி. நிறைய அந்த கண்ட்ரீஸ்ல இருந்து ஃபாரின் பேஷன்ஸ் எல்லாம் வரதுக்குலாம் வந்து கனெக்டிவிட்டி அந்த ஊர்களுக்கு ஜாஸ்தியா இருந்தது. பட் இப்போ மெட்ராஸ் ஸ்லோவா வந்து நம்ம ரீகன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த மொமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஃபிளைட் கனெக்ஷன்லாம் இருக்கிறதுனால நிறைய இன்னும் இன்டர்நேஷனல் பேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த இதுலதான் நமக்கு வந்து இந்த 8th edition பார்க்கும்போது இப்ப நம்ம அஃபிஷியலா நம்ம செக் பண்ணோம். நம்ம வந்து செக் பண்ணும்போது we are the first hospital to get JC accreditation and probably நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. It can be the first in the world also. It's a proud moment for all people in Chennai, in Madras, all the healthcare institutions and தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய விஷயம். இது அதாவது நமக்கு பழைய ஃபேமஸ் 1640 எல்லாம் எப்படி ஃபேமஸா இருந்தாமோ அதோட ஒரு பெட்டர் பொசிஷன்ல இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து பண்றதுக்கு உண்டான ஒரு அத்தாட்சி. ஸோ தேங்க்யூ. Thank you, Dr. Ayyappan, for sharing your valuable insights on international healthcare standards. And now, for one of the most awaited moments of today's event, the unveiling of the JCIA Golden Logo. To unveil the JCIA Golden Logo, I am honored to invite Dr. Aravindan Selvaraj, co-founder and executive director of Kaveri Group of Hospitals. We would like to call upon our stakeholders, Dr. Ayyappan Ponnusamy, Medical Director, Kaveri Hospital, Chennai; Mr. Kingsley, Director Operation, Kaveri Hospital, Chennai; Dr. Purna Chandran, Medical Administrator, Kaveri Hospital, Vadapalani; Dr. Kalal Ahmed Diwood Amit, our Brand Ambassador; Ms. Deena Nyanaselvi, Quality Lead, Kaveri Hospital, onto the stage, please. प्रसाद कई कई सर
We would like to call upon our doctors of Kaveri Hospital to join with us for the group picture and requesting the dignitaries to stay back onto the stage for the group picture. நான் கொஞ்சம் கீழே இருக்கீங்க போன ராஜேஷ்
Thank you so much, everyone. Now requesting Dr. Aravindan Selvaraj sir to share a few words about JCIA. அனைவருக்கும் எனது வணக்கம். It's definitely a proud moment for all of us at Kaveri. Kaveri Hospital journey பாத்தீங்கன்னா 25 years journey. 1999ல திருச்சியில ஒரு 30-bedded hospital ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து நமக்கு more than 12 hospitals in Tamil Nadu and Karnataka, 2,500 beds இருக்கு. Consistently we are focusing on the quality from day one. அதனால தான் இந்த டைம்ல இவ்வளவு தூரம் எக்ஸ்பான்ஷன் பண்ண முடிஞ்சது. But how do you know that our quality is good? But why quality? First of all, Dr. Purnachandan sir வந்து clearly explain பண்ணாங்க why quality அப்படின்னு சொல்லிட்டு. First is the patient. The patient ஓட safety, அவங்களோட prompt treatment and correct treatment at the apt time. அது ரொம்ப important. இன்னொரு கொஸ்டின் வருது, குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றப்போ இந்த மாதிரி அமெரிக்கன் ஆர்கனைசேஷன் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்றாங்க, நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்றீங்க, அப்புறம் வந்து அதனால காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு. பட் ஆக்சுவலா ஆல் த எக்ஸ்பர்ட்ஸ் வில் நோ once the quality improves, the cost comes down. So whenever there is a quality improves, because the cost of the treatment, because the lesser the complications, the optimal management எல்லாமே. So அதனால the quality வந்து ரொம்ப ரொம்ப important. And see, I worked in London for 15 years, I got orthopedic surgery. When I came back and started the All Operator Hospital 2012, after 3 years, the UK the very high number of senior citizens, elderly people, அவங்களோட hip fractures வந்து one of the common health challenge. இடுப்புல fracture ஆனதுக்கு அப்புறம் அவங்க surgery related outcome, அப்புறம் அதுக்கப்புறம் mobility எல்லாம் huge social challenge அங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல ஆர்த்தோ ஜீரியாட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஆர்த்தோ ஜீரியாட்ரிக்ஸ்ல I was fortunate enough to work for a long time. அங்க இருக்க அவுட்கம் வந்து அந்த பிரிட்டிஷ் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷனோட ப்ளூ புக் இருக்கு. அதுல ஒரு பேஷண்ட், எல்டர்லி பேஷண்ட் வித் ஹிப் ஃப்ராக்சர்னா அவங்க வித்தின் 48 hours ஆப்ரேட் பண்ணணும், வித்தின் 72 hours மொபிலைஸ் பண்ணணும், வித்தின் 5 days வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிரான்சிஷனல் கேர் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த எவ்ரி ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்ல எவ்ரி இயர் வந்து அவங்க வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனுப்புவாங்க. அது வந்து சென்ட்ரலா வந்து மானிட்டர் பண்ணுவாங்க which hospital is doing well. After 3 years coming back to India, then I realized, because of the standard highest quality of the medical expertise available, doctors and everyone available here, the outcome, the patient clinical results are much better here in India than most of the hospitals that I worked in London. But how do I prove it? Then I did a study of all the first 300 patients that we underwent these surgeries in our hospitals in Chennai. And then the evidence was clear. And the British Orthopedic Association guidelines, அவங்க கொடுத்த அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் கிரைட்டீரியால we were able to achieve more than 93% அந்த டார்கெட் பெஞ்ச்மார்க் எல்லாமே. Ability to operate within the 48 hours, mobilizing within 72 hours, and surgical readmission complications எல்லாம் கம்மியாகுது. அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஹை கமிஷன் இன் சென்னை வந்து அப்போ ஒரு ஹெல்த் கேர் டெலிகேஷன், பிரிட்டிஷ் NHS ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்க ஹெல்த் கேர் டெலிகேஷன் வந்தாங்க. அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் லண்டன்ல இருக்க ஹாஸ்பிட்டல் பத்தி ப்ரொமோட் பண்றதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் ஐ வென்ட் தேர் அண்ட் பிரசன்டட் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னையில் அந்த ரிசல்ட்ஸ். ஸோ வி ஆர் டூயிங் மச் பெட்டர் தென் வாட் த பிரிட்டிஷ் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் கைட்லைன்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி நோ தட் வி ஆர் டூயிங் ஹையஸ்ட் குவாலிட்டி அண்ட் அட் த ஆப்டிமல் காஸ்ட். பட் அது எப்படி வந்து சம்டைம்ஸ் இந்த ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் லைக் ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல் அதோட வேலிடேஷன் கண்டிப்பா தேவைப்படுது. பிகாஸ் ஒரு 4 months முன்னாடி நான் எத்தியோப்பியாவோட கேபிட்டல் அடிஸ் அபாபா போனேன், டாக்டர் டலாலோட சேர்ந்தேன். ஸோ ஐ சா so many patients. அவங்க வந்து many of them come and got operated here. பட் அவங்களுக்கு இன்டர்நேஷனலா பாக்குறப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட வேலிடேஷன் அக்ரெடிடேஷன் தான் பீப்புளோட அக்செப்டன்ஸ் இஸ் வெரி ஹை. பட் டாக்டர் ஐயப்பன் சொன்ன மாதிரி until 10 years back வந்து சென்னை தான் மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவா இருந்தது. ஈவன் நவ் இப்பவுமே 25% ஒரு இன்டர்நேஷனல் பேஷண்ட்ஸ் இந்தியாவுக்கு வராங்கன்னா அது சென்னைக்கு தான் வராங்க. பட் கிராஜுவலா அதோட ஒரு சேலஞ்ச் தெரியுது. என்ன, பெங்களூர், பாம்பே அண்ட் டெல்லி அவங்களோட டைரக்ட் ஃபிளைட் கனெக்டிவிட்டிக்காக சம் பேஷண்ட்ஸ் ஆர் கோயிங் டு தீஸ் சிட்டிஸ். இப்போ ஒரு 2 weeks முன்னாடி தமிழ் டயஸ்போரா ஃபோரமோட மீட்டிங் ஒன்று நடந்தது, கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது. அதில் வந்து
ஹெல்த் டூரிசம், இந்த மெடிக்கல் டூரிசத்தை பற்றி ஒரு பேனலில் ஐ வாஸ் ஸ்பீக்கிங். 3 மினிஸ்டர்ஸ் வந்தாங்க. அதுல வந்து அவங்க வந்து அந்த மெடிக்கல் டூரிசம்ங்கிறது சொல்லலாம். பட் வாட் வி சே இஸ் மெடிக்கல் வேல்யூ டிராவல். ஒய் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு மிடில் ஈஸ்டோ, ஆப்பிரிக்காவோ, யூரோப்ல வந்து இந்தியாவில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா ஹையஸ்ட் குவாலிட்டி at the 1/10 of the cost. So it's a medical value travel. அது வந்து how Chennai should not lose it, அதை ப்ரமோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த சஜஷன்ஸ் ஐ கேவ். அது வந்து பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ் போகிறப்போ, சிங்கப்பூரில் போனீங்கன்னா நீங்கள் அந்த மெடிக்கல் டூரிசம் வீசாவோட வந்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் இருக்கும். அதெல்லாம் இல்லை இப்போதான் இங்கே வந்து OCA உங்களுக்குலாம் ஒரு இமிகிரேஷன் கிளியரன்ஸ் கவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஐ சஜஸ்ட் டு தம் வந்து மெடிக்கல் வீசாவோட வர்றதுக்கு ஸ்ட்ரைட் கிளியரன்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம MP கலாநிதி வீராசாமி அவங்களும் இருந்தாங்க. அவங்க இமீடியட்டா சிவில் ஏவியேஷன் மினிஸ்டருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க. தட்ஸ் ஆல்சோ வில் பி ப்ராசஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ இந்த மாதிரி எதுக்கு ஜேசின்னு நம்ம தம்பிட்ட மடிக்கணும்னு கேட்கலாம். பட் பீப்புள் ஹாவ் டு நோ in India, in Tamil Nadu, in Chennai, we are providing the world's best care, better than most of the American and European hospital at a fraction of the cost. அது வெளியில தெரியும். அதுக்காக தான் இது அக்ரெடிட்டேஷன் வந்து ஜாயிண்ட் கமிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல், அந்த வேலிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டர் ஐயப்பன், கிங்ஸ்லி, பூர்ணச்சந்திரன், டாக்டர் பூர்ணச்சந்திரன் அவங்களாம் வந்து ஜேசி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் சொன்னேன் we are not ready yet அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பண்ணலாம் அப்படின்னாங்க. Then during the process we realized when we are there, just that it needs to be documented, it needs to be presented. So that shows the strength of our Tamil Nadu, Chennai healthcare delivery. My congratulations and full appreciation is doctors play the pillar role in this. They all have to follow that process, and they follow the process that needs to be documented. Doctors, nurses, paramedical workforce, facility management, food and beverages, எல்லாத்துலயுமே. That's why the JCI வந்து what is the important na the patient oda safety, hygiene, clinical processes and the safety, the transplantation, heart and lung transplant, liver transplant is one of the highest risky procedures. அதுலயும் நம்ம JCI accreditation இது பெருமையான விஷயம். 8th edition oda impact வந்து why 8th edition அப்படின்னா we can climb early first ஹாஸ்பிட்டல் JCI 8th edition. ஏன்னா 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஹெல்த் கேர் டெக்னாலஜி வந்து பிரேக் த்ரூ ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அதுல we are on the top of the world. அண்ட் ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிஷன் சொல்லுவோம். நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரி பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இந்த பொல்யூட் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேற நிறைய இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நினைக்கிறோம். பட் ஆனா ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த ஹெல்த் கேர் வந்து one of the major polluters for the environment. அதுல தான் அந்த green impact, இந்த renewable energyல இருந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அந்த 2 டஃப்பான கிரைட்டீரியா அதுலயும் நம்ம 8th editionல நம்ம ப்ரூவ் பண்ண முடியுதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். I mean we have got a world class team here. My heart goes out to them. Congratulations. Thank you so much, sir, for your valuable information and insights. There was indeed a proud moment for all of us. As we near the conclusion of this event, we take this opportunity to express our gratitude to everyone to make this achievement possible. To deliver the vote of thanks, I now invite Ms. Deena Nyanaselvi, Quality Lead, Kaveri Hospital, onto the stage. Vanakkam. With immense gratitude and joy, I extend my heartfelt thanks to God Almighty for His guidance and blessings, making our journey through the Joint Commission International Survey a successful one. Leadership is not about titles or power, it's about impact, influence and inspiration. Special thanks to our beloved co-founder and executive director, Dr. Aravindan Selvaraj, for being the driving force and freedom to execute our plans. So you not only empowered us, you have given a free hands to us. Thank you. It made us to drive it to excel. Thank you, sir. I would like to thank our valued patients. Their feedback during the survey about our hospital services really made a difference to complete our Joint Commission International Survey a successful one. Thank you, patients, for choosing us. We remain dedicated to provide you with a compassionate and world-class health care. I would like to special thanks to our doctors who involved and given extraordinary support to our survey process.
Our doctors' clinical experience and commitment to patient safety played a vital role in achieving this milestone. Thank you, doctors. Our nurses, who are the backbone for this entire JCS journey. Their commitment to quality care, continuous efforts, resilience to deliver world-class healthcare really made a truly impact. Thank you, nurses. This achievement is a testament to our shared vision and commitment to deliver the highest level of patient safety during their care at the Kaveri Hospital, Vadaprani by our support team, housekeeping team, engineering team, operations team, security and paramedical team. Thank you all. Special thanks to my quality department staff who are my incredible team and for being the strong ground force behind our success. Thank you, team. A special thank you to the press and media for your continued support in highlighting our journey and accomplishments. Your role in sharing our services within the community is really invaluable. Great leadership is not about being in charge, but about taking care of those in your charge. Special thanks to our medical director, Dr. Ayyappan Ponnuswamy, Director Operation Mr. Kingsley, and Medical Administrator Dr. Poorna Chandran for their unwavering support, guidance, and commitment to excellence have been instrumental in our success. Your leadership has not only inspired us, but also a new set standards for the patient safety and care. Once again, I appreciate each one of you for your contributions. Let's continue to raise the bar and strive for even great success in the future. Thank you. Thank you, ma'am. And now, if anybody have any questions and doubts, we can proceed with it. So, I'm Dr. Ayyappan, Medical Director of Kaveri Hospital, Dr. Poorna Chandran, Medical Superintendent of Kaveri Hospital. So, this is a proud moment for Kaveri Hospital as well as the entire state because we got the JCA accreditation. That to the 8th edition. So 8th edition வந்து இந்த வருஷம் தான் நமக்கு எஃபெக்ட்ல வருது. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலாக நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி we got the gold seal of approval from Joint Commission International. ஸோ ஜாயிண்ட் கமிஷன் வந்து வேர்ல்டில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்குதான்றத அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன். அதில் வந்து நம்ம இப்போ அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ நம்மளுடைய மோட்டோ பார்த்தீங்கன்னா டு கிவ் கிரேட் ஹெல்த் கேர் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். ஸோ இந்த கிரேட் ஹெல்த் கேர் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் தான், இந்த அத்தாட்சி தான் இந்த ஜேசிஐயோட கோல்ட் சீல். ஸோ அதை நம்ம வந்து வாங்கிக்கிறது ஒரு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஸோ அதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டாக்டர் இருக்காரு. ஸோ 1950 வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் வந்து அவங்க ஒரு தரமான சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஜாக்கோன்ற ஒரு நிறுவன ஜாயிண்ட் கமிஷன்ன்ற ஒரு நிறுவனாங்க. அமெரிக்காவில் எந்த ஹாஸ்பிட்டலும் வந்து அந்த கமிஷனுடைய அக்ரிடேஷன் இல்லாமல் அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நடத்த முடியாது. ஸோ 22,000 ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து அமெரிக்காவில் இந்த அக்ரிடேஷனோட இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதே அந்த தரம் வந்து உலகத்தில் எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல் அப்படின்றது வந்து 1990 வந்து இது பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 70 கண்ட்ரியில் 1000 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இதில் இருக்காங்க இப்போ ஏறக்குறைய. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து 51வது ஆர்கனைசேஷன் நம்ம காவேரி சென்னையில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இதில் முக்கியமானது என்னென்ன, கடந்த ஜூலைல வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அப்பப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 8th எடிஷன் அப்படின்ற ஒரு புது ஸ்டாண்டர்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த புது ஸ்டாண்டர்டை வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே எல்லாரும் பேஷண்ட்லேருந்து டாக்டர்லேருந்து நர்ஸ்லேருந்து எல்லாரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து அக்ரிடேஷன் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 16 சாப்டர் ஆக்சுவலாக. இதில் வந்து என்னெல்லாம் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா, நோயாளியை வந்து சரியாக நம்ம வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறோமா, மாற்றி எதுவும் பண்ணாமல் இருக்கிறோமா, அதே மாதிரி மருந்து கரெக்டாக கொடுக்குறோமா, இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறோமா, அதுக்கப்புறம் நோயாளிக்கு தேவையான எஜுகேஷன், அதாவது அவங்களுக்கு புரியணும். முக்கியமான விஷயம் வந்து ஒரு டாக்டருக்கு வந்து எல்லா வியாதியை பற்றி தெரியும், ஆனால் நோயாளிக்கு வந்து வியாதியை பற்றி தெரியாது. ஸோ அந்த வியாதியை பற்றி அவங்களுக்கு சொல்றது, அவங்க என்ன வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணுன்றதை எஜுகேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி சாப்டர் வந்து பேஷண்ட் ஓரியன்டாக இருக்கும். பேஷண்ட் ஓரியன்ட் இல்லாமல் அதர் சாப்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் சேஃப்டி எப்படி இருக்கு, பேஷண்ட் எங்கேயும் கீழே விழ மாட்டாங்களா ஹாஸ்பிட்டலில், அதுக்கான ப்ரிவென்ஷன்ஸ் இருக்கா, வீல் சேர்லேருந்து ஸ்ட்ரெச்சர்லேருந்து எல்லாமே பத்திரமா இருக்கா, அப்புறம் நேரத்துக்கு சிகிச்சை அளிக்கிறாங்களா, அந்த
சிகிச்சைக்காக காத்திருக்கிற நேரம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கோமா, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸை நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. மொத்தம் வந்து 5 நாள் 4 அசஸர் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்ப்பாங்க. எங்களுடைய பில்லிங் எக்ஸ்பிளனேஷன்லேருந்து பேஷண்ட்டுக்கு என்ன சிகிச்சை கொடுக்குறோம், அவங்களுக்கு என்ன ஃபேமிலிக்கு என்ன சொல்கிறோம், எப்படி நாங்கள் பேஷண்ட்டை பார்த்துக்குறோம், அவங்களுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்குறோம், எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்துலேருந்து அவங்களுக்கு தொற்றுநோய் ஹாஸ்பிட்டல் வந்ததுனால தொற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான என்னென்ன முயற்சி எடுத்திருக்கோம் இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இதில் வந்து அவங்க நிறைய ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அது அந்த க்ரைட்டீரியாலாம் பாஸ் பண்ணாதான் நம்ம வந்து இந்த கோல்டு சீலிங் வந்து கிடைக்கும். உலகத்திலேயே வந்து நம்ம வந்து முதல் ஹாஸ்பிட்டல் கூட சொல்லலாம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் ஆனால் முதல்ல அப்ளை பண்ணது நாங்கள் தான். ஆக்சுவலாக இந்தியாவில் கண்டிப்பாக நாங்கள் தான் முதல் ஹாஸ்பிட்டல். இந்த 8th எடிஷனில் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அது பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2 விஷயங்களை வந்து நாங்கள் வந்து பாராட்டத்தில் பெற்றிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்தியா வந்து இன்னைக்கு வந்து குளோபல் ஹெல்த் இம்பேக்டில் வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்துருக்காங்க. அது நம்ம நேச்சுரலாக நம்மளுடைய ஹாஸ்பிட்டலையும் இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுடைய பர்டிகுலராக நம்ம சென்னையில் இருக்கிற ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி நாங்கள் அவங்களுக்கு சொன்னோம். ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க எப்படி அப்படின்னு. இது வந்து சென்னை முழுக்க நீங்கள் எந்த பில்டிங் போனீங்கன்னாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதே மாதிரி சென்னையில் வந்து பேஷண்ட்டுக்கு பாதுகாப்பான ஒரு ஃபயர் ப்ரிவென்ஷன் மெத்தட் இருந்தால் தான் லைசன்ஸே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி நாங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சோம். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நம்மளுடைய உறுப்பு மாற்று சிகிச்சையுடைய திட்டம் நம்ம நாட்டில் எப்படி நடக்குது, பர்டிகுலராக தமிழகத்தில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதை விட நம்ம வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் அல்லாதவர்கள் வந்து உறுப்பு மாற்றுகள் இது பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் காசு கொடுத்து ஒரு ஆர்கன் வாங்கினாங்கன்றத பண்ண முடியாது. அதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு மூளை சாவு ஏற்பட்டு ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படின்னா யாருக்கு அந்த ஆர்கன் போகணும்னு ஒரு சிஸ்டம் இருக்கு நம்மளுடைய கவர்மெண்ட்ல. ரொம்ப பாராட்டினாங்க. ஹாஸ்பிட்டலில் அதில் நாங்கள் கடைப்பிடிக்கிற கைட்லைன்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பாராட்டினாங்க. இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி தான் எங்களுக்கு வந்து இந்த 8th எடிஷன்ல இந்த கோல்டு சீலிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. இது வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கான வெற்றி மட்டும் இல்லை, இது தமிழகத்துக்கான வெற்றி, இது இந்தியாவுக்கான வெற்றி. நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ல எந்தவித குறைபாடும் இல்லாமல் சக்சஸ்ஃபுல்லாக இந்த அக்ரிடேஷனை வாங்கியிருக்கோம். இதை வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த குரூப் வந்து இது ஃபுல் குரூப் வந்து இது அவார்டு இப்போ வந்து சென்னை இதுக்கு வாங்கியிருக்கோம். காவேரி சென்னை சென்னைன்ற ஒரு இது ஆஸ்பெக்டுக்கு வாங்கியிருக்கோம். அவங்க சர்வே பண்ணது வடபழனியே சர்வே. 3 இயர்ஸ்க்கு 3 வருஷம் திருப்பி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி வருவாங்க. இன்னொரு விசிட் வருவாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து திருப்பி செக் பண்ணுவாங்க. இது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுவாங்க மட்டும் இல்லை, நடுவில் அவங்க சில டாக்குமெண்ட்லாம் வச்சு நாங்கள் கரெக்டாக அதை கடைபிடிக்கிறோமா. ஏதோ ஒரு தடவை நம்ம வந்து அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க முடிஞ்சிருச்சு. அப்பப்போ 3 மாசத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் வாங்கி வெரிஃபை பண்ணுவோம். இந்த உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைன்னு சொல்றோம்ல, அந்த உலகத்தரம்னு சொல்றதுக்கு உண்டான அத்தாட்சி தான் JCI. ஸோ வந்து ஃபாரின்ல வந்து இங்கே முன்னாடி தான் இங்க இருந்து ஃபாரின் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஃபாரின் உள்ள பேஷண்ட்ஸ்லாம் இங்க வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்பெஷல் மெட்ராஸ்க்கு வந்து பண்றது ஒரு பெருமைக்கிற விஷயம். அக்ராஸ் ஆல் கேட்டகரிஸ். எஸ் ஹவுஸ்கீப்பிங் எல்லாத்துக்கும் ஓவரால் எல்லாத்தையும் பார்ப்பாங்க மேல இருந்து கீழே வரைக்கும். சார் எந்த கண்ட்ரில இருந்து பேஷண்ட் அதிகமாக வராங்க? இப்போ நமக்கு ப்ரிடாமினன்ட்லி ஆப்பிரிக்கால இருந்து வராங்க. முன்னாடி பங்களாதேஷ், மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து பார்த்தோம்னா. சார் இஸ் தேர் எனி ஐடியா டு ஓபன் ஹாஸ்பிடல் இன் ஆப்பிரிக்கா? இப்போதைக்கு ஐடியா இருக்கு உங்களுக்கு. அங்க நமக்கு ஆஃபீஸஸ் இருக்கு, கிளினிக் இருக்கு. நமக்கு ஆப்பிரிக்கால இருந்து கிளினிக்ஸ் இருந்து அங்க டைரக்டா டாக்டர்ஸ் அங்க இருந்து ரெஃபர் பண்ணி நமக்கு அனுப்புறாங்க. எல்லாம் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட்ஸ் பொறுத்து தான் வந்து அவங்க பண்றது. நம்ம போய் வந்து மார்க்கெட்டிங் டைரக்டாலாம் பண்றதுலாம் கிடையாது. நமக்கு வர பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு திருப்பி அங்க போயிட்டு அங்க உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாம் நமக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. கோல்டு சீல்ல வந்து மற்ற சிட்டில உள்ள காவேரி ஹாஸ்பிடலுக்கு அட்டெண்ட் பண்றது. இப்போ இது வந்து இந்த கொடுத்திருக்கிறது வந்து சென்னைக்கு நம்ம கொடுத்துருக்காங்க கோல்டு சீல். அதுதான் முயற்சி இருக்கீங்க. கண்டிப்பா ஆகலாம். கண்டிப்பா. So government scheme is there. Government scheme is there. Thank you. Thank you.